ஒரு 3 புத்தகங்களை முதலில் முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை அழித்தொழிப்பது என்றே சொல்லி அன்றைக்கு எழுதின கட்டுரை தான் போறாமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் எங்கேயும் போய் பார்க்க முடியும். அடுத்த ஒன்று இவங்க காரல் மார்க்ஸ் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர் தான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட தாண்டாத ஒரு மாமனிதன் பெரியார் எழுதுகிற பெண் ஏன் விடுதலை ஆனார்கள் அந்த 11 தலைப்பை மட்டும் எடுத்து படிக்கணும். அதில் ஒரு கடைசி தலைப்பு ஒன்றும் இல்லை. அந்த கடைசி தலைப்பு என்னவென்றால் அதை முதல்ல நாம் உள்வாங்கினா போதும். பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் எழுதினார் கடைசியாக. இதுக்கு நிறைய பிஹெச்டி பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்பையும் பிஹெச்டி பண்ணலாம். இந்த மனிதன் 1928 எப்படி சிந்திச்சாரு நமக்கு இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அரசு, குடும்பம், தனிச்சொத்துரிமை. இந்த 3 புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டார் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமாக காட்டியிருக்கிறார்கள்.